ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமைன் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ். ஸோ டொமைன் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த டொமைன் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ் வந்து ஒரு யூக்ளிடியன் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ டொமைன் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். Let J of I denote the set of all complex numbers of the form a plus bi where a and b are integers. So J of I அப்படின்றது என்ன அப்படின்னா set of all complex numbers of the form a plus bi. ஸோ இதில் இந்த a and b ரெண்டுமே என்னது integers. அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ J of I என்றது என்னது? J of I is the set of all complex numbers of the form a plus bi where a and b are integers. Okay. Under useful addition and multiplication of complex numbers, J of I forms an integral domain. So நம்ம complex numbersல பண்ற useful addition and multiplication பொறுத்து இந்த J of I ஒரு integral domain ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ இந்த integral domainக்கு பேர் தான் domain of Gaussian integers. சரியா? புரியுதாப்பா? ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் இது. J of I அப்படின்றது set of all complex numbers of the form a plus bi. இதில் ஏ அண்ட் பி ரெண்டுமே என்னது இன்டிஜர்ஸாக இருக்கும். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பண்ணுற யூஸ்ஃபுல் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இந்த ஜே ஆஃப் ஐ ஒரு இன்டெக்ரல் டொமைனாக ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த இன்டெக்ரல் டொமைனுக்கு பேர் என்ன அப்படின்னா டொமைன் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ். சரியா? ஓகே. ஸோ இந்த டெஃபினிஷனில் ஏதாவது டவுட் இருக்கா? கேக்குதாப்பா நான் பேசுறது? இல்ல சார் டவுட் எதுவும் இல்ல சார். சரி. இப்போ நாம நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா இந்த ஜே ஆஃப் ஐ வந்து யூக்ளிடியன் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நாம ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? ஓகே. இப்போ யூக்ளிடியன் ரிங்கை வந்து டெஃபினிஷன் ரீகால் பண்ணணுமா? யூக்ளிடியன் ரிங்கோட டெஃபினிஷன் ரீகால் பண்ணணுமாப்பா? இல்ல வேணாம் சார். வேணாம். சரி. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? தியரம் என்னது? J of I is a Euclidean ring. சரி. இப்போ யூக்ளிடியன் ரிங் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் வேணும். சரி, ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் வேணும். அதன் பிறகு அந்த நான் நெகட்டிவ் நம்பர் வந்து ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அது என்னது? அந்த ரெண்டு கண்டிஷன் என்னது? டி ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபி. அதே போல் ரெண்டாவது கண்டிஷன் என்ன? ஏ அண்ட் பின்னு ரெண்டு நம்பர்ஸ் நம்ம ரெண்டு எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது தேர் எக்ஸிஸ்ட் டி அண்ட் ஆர் சச் தட் ஏஸ் ஈக்குவல் டு டிபி பிளஸ் ஆர் வேர் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் டி ஆஃப் ஆர் லெஸ் தென் டி ஆஃப் பி. ஸோ இது வந்து அந்த டி நம்பர்ஸ் வந்து டி வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த ரெண்டு கண்டிஷன் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூக்ளிடியன் ரிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ ஜே ஆஃப் ஐ வந்து நம்ம யூக்ளிடியன் ரிங் அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த டி ஆஃப் எக்ஸ் வந்து நாம டிஃபைன் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ அந்த டி ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். if x equal to a plus bi belongs to j of i. இந்த j of i ல இருந்து எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம். j of i ல இருக்கிறது எல்லாமே என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றனால இந்த எக்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a plus biன்னு எழுதிக்கலாம். சரியா? define d of x equal to a square plus b square. சரியா? நம்ம என்ன செய்யறோம்? அந்த டி வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கிற இந்த ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இது ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றோம். சரியா? அப்ப ரெண்டு டேர்ம்லயுமே ஸ்கொயர் இருக்கு அண்ட் இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா கிளியர்லி இந்த டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு தான் வரும். சரியா? ஓகே சார். தென்
then for x is not equal to 0, x not equal to 0 இருந்தா d of x வந்து நமக்கு எப்படி இருக்கும்? Clearly greater than or equal to 0. சரியா? sorry, greater than or equal to 1 வரும் in particular. இப்போ x not equal to 0 அப்படின்னா either வந்து இங்க a வந்து not equal to 0வா இருக்கும், இல்ல b not equal to 0வா இருக்கும் அட்லீஸ்ட். அப்போ இந்த கேஸ்ல d of x வந்து greater than or equal to 1 வந்துடும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜரை நாம டிஃபைன் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா d of x less than or equal to d of xy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம எடுத்துப்போம். let x, y belongs to j of i. சரியா? இல்லைன்னா இங்கே நம்ம எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் j of iல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. be any two complex numbers. சரியா? not necessarily in j of i. j of iல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சரியா? அப்ப then x is equal to என்னது? some a plus bi ன்னு வரும், and y is equal to some c plus di. சரியா? அப்ப x into y அப்படின்னு நம்ம எழுதும்போது நமக்கு என்ன வரும்? a plus bi into c plus di அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, மல்டிப்ளை பண்ணி ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதுங்க. இப்போ என்ன வரும்? ஏசி மைனஸ் பிடி ப்ளஸ் என்ன வரும்? ஏடி ப்ளஸ் பிசி இன்ட்டு ஐ அப்படின்னு வரும். இதான் வந்து என்னது? எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே, சரி. இப்போ இந்த டி வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடும் டி வேல்யூ எடுங்க. இதுக்கு இந்த xyக்கு டி வேல்யூ எடுங்க. டி வேல்யூ ஆஃப் xy is equal to d of ac minus bd plus ad plus bc into i. சரியா? நம்ம டி வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்ப்பா? இப்போ x equal to a plus bi அப்படின்னா d of x வந்து என்னது? a square plus b square, அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் plus இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த டி வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஏசி மைனஸ் பிடி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது அதாவது என்ன பண்ணுறோம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் b square d square minus 2ac bd plus இந்த ரெண்டாவது டேர்ம் எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது a square d square plus b square c square plus 2ad bc. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு டேர்மும் சேம், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் இன் சைன், அதனால இது வந்து என்னது? கேன்சல் ஆயிரும். அது போக 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர், அடுத்து இங்கே ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் இங்கே பி ஸ்கொயர் டி ஸ்கொயர், அப்புறம் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர்னு வரும். அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து பி ஸ்கொயரை காமனாக எடுத்தோம்னா அகைன் நம்மளுக்கு ப்ராக்கெட்ல என்ன இருக்கும்னா சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் வரும். சரியா? ஓகே,
ஓகே. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ்லையுமே ப்ராக்கெட்டுக்குள்ள சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இருக்கு. சரியா? ஸோ இந்த சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயரை காமன் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் வரும். ஓகேவா? சரி. ஸோ இங்கே பாருங்க, நம்ம எக்ஸ் எப்படி எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஐன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ பிளஸ் பிஐ. அப்போ டி ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஒய் எப்படி எடுத்திருக்கோம்னு பாருங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் டிஐன்னு எடுத்திருக்கோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் டிஐ. அப்போ டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, நமக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர்னு வந்திருக்கு. சரியா? பட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னது? இந்த இருக்கு டி ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வந்து என்னது? டி ஆஃப் எக்ஸ் இன்டூ ரெண்டாவது ப்ராக்கெட்ல என்ன இருக்கு? சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் இருக்கு. பட் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் என்னது? டி ஆஃப் ஒய். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா டி ஆஃப் எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் ஒய் ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸ் அண்டு ஒய். சரியா? இப்போ இங்கே நம்ம பிகினிங்கில் வந்து நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஜே ஆஃப் ஐல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அந்த மாதிரி கேஸ்லேயே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? டி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் ஒய்னு கிடைச்சிருக்கு. இப்போ இன் பர்டிகுலராக நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஜே ஆஃப் ஐ, இது ரெண்டுமே பர்டிகுலராக ஜே ஆஃப் ஐல இருக்கு. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் ஜே ஆஃப் ஐல இருக்கு. அண்டு ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறோம். சரியா? ஓகே. இப்போ லாஸ்ட்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜே ஆஃப் ஐ அண்ட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜே ஆஃப் ஐ வித் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஒய் பிலாங்ஸ் டு ஜே ஆஃப் ஐ வித் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஒய் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் நம்மளுக்கு என்ன வரும்? டி ஆஃப் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இந்த டி ஆஃப் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 நம்ம எப்படி எழுதலாம்ல? 1 less than or equal to d of y அப்படின்னு எழுதலாம். சரியா? இல்லை அப்படின்னா இந்த இது பாருங்க, இது நான் அதை சைடை சேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கே டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? டி ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் ஒய்னு வந்திருக்கா? இதை வந்து டி ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ஒய்னு இருக்கு. சரியா? ஸோ இந்த இதை தான் நான் சைடை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடை லெஃப்ட் சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இதில் பார்த்தோம்னா டி ஆஃப் ஒய் வந்து என்னது? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. சரியா? அப்போ அதே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறோம்னு பாருங்க. அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். டி ஆஃப் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு டி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. டி ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாமா? டி ஆஃப் எக்ஸு இன்டூ 1 அப்படின்னு எழுதலாம். சரியா? டி ஆஃப் எக்ஸு இன்டூ 1. பட்டு இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 வந்து என்னன்னு எழுதலாம் பாருங்க. இந்த 1 வந்து இங்கே 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய்னு எழுதலாம். சரியா? 1 வந்து எப்படி எழுதலாம்? லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் இன்டூ இந்த 1க்கு பதிலாக டி ஆஃப் ஒய். சரியா? பட் டி ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் ஒய் இதோட வேல்யூ என்னன்னு பாருங்க. டி ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ரீவியஸ் லைன்லேயே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ஒய். அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? டி ஆஃப் எக்ஸ்
is less than or equal to d of x into y. சரியா? ஓகே, ஃபார் இது வந்து என்ன கண்டிஷன்? ஃபார் y not equal to 0 belongs to j of i. ஸோ இந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த யூக்ளிடியன் ரிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன், யூக்ளிடியன் ரிங்குக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இது முடிஞ்சது. சரியா? இப்போ இனி நம்ம இந்த ஜே ஆஃப் ஐ வந்து யூக்ளிடியன் ரிங் அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கு இனி ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். அது என்னன்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜே ஆஃப் ஐன்னு எடுத்துட்டு நம்ம என்ன சொல்லணும்? தேர் எக்ஸிஸ்ட் t comma r belongs to j of i such that y is equal to tx plus r, where r is equal to 0 or d of r less than d of x. இந்த ஒரு கண்டிஷனை சொல்லணும். ஸோ இது வந்து ஈக்விலிடியன் ரிங்குக்கு தேவையான ரெண்டாவது கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டாவது கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஜே ஆஃப் ஐ வந்து நம்மளுக்கு என்னது? யூக்ளிடியன் ரிங்னு சொல்லிடலாம். ஓகே, அதை நம்ம எழுதிடலாமா? அப்போ நான் எழுதிடுறேன் இதான். சரியா? நெக்ஸ்ட் we claim that given x comma y belongs to of I, there exists t comma r belongs to j of I such that y is equal to tx plus r, where r is equal to 0 or d of r less than d of x. ஸோ இதை வந்து நம்ம கிளைம் பண்ணணும், அடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ரெண்டு கேஸில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஜென்ரல் கேஸ்க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கேஸில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா let y be an arbitrary element in j of i. ஸோ y அப்படின்றது j of iல இருக்கிற ஒரு எலமெண்ட், எனி எலமெண்ட். சரியா? அது எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம் y. அண்டு x வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா x is a positive integer. n. சரியா? அதாவது x is equal to என்னது? n வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். சரியா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். ரெண்டுமே ஜே ஆஃப் ஐல எடுக்காம எக்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்க்கு இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த கிளைம்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் கேஸ், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே ஜே ஆஃப் ஐல எடுத்து செய்யறது. சரியா? ஸோ இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார், டவுட் இல்ல சார். சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஒய் வந்து ஜே ஆஃப் ஐல இருந்து எடுத்திருக்கோம். அப்போ சப்போஸ் y is equal to a plus bi. ஏன்னா y வந்து இதில் எடுத்திருக்கோம், j of iல எடுத்திருக்கோம். சரியா? அப்போ y எப்படி எழுதலாம்? a plus bi ன்னு எழுதலாம். where a and b ரெண்டுமே என்னது? j of iல இருந்துச்சுன்னா இந்த a and b ரெண்டுமே இன்டிஜர்ஸா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இங்க பாருங்க, நம்மகிட்ட என்னென்ன இருக்கு? y is equal to a plus bi இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ன்றது என்னது? n. சரியா? x is n,
n வந்து என்னது n is a பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவது x is a பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, இப்போ இந்த y எடுத்துக்கிட்டோம்னா இந்த y-ல ரெண்டு இன்டிஜர்ஸ் இருக்கு a அண்ட் b. சரியா, y-ல ரெண்டு இன்டிஜர்ஸ் இருக்கு a அண்ட் b. இப்போ இந்த a அண்ட் இங்க இருக்கிற இந்த x, அதாவது n, அப்புறம் அகைன் இந்த b, அதுக்கப்புறம் இந்த n. அப்போ இங்க நம்ம ரெண்டு இன்டிஜர்ஸ் இருக்கு, ரெண்டு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்கு. ஒன்று a அண்ட் n, இன்னொன்று என்னது b அண்ட் n. ஸோ இந்த ரெண்டு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ்க்கும் நம்ம என்ன செய்யறோம்னா டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்றோம். அப்போ இந்த டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த செட்டுக்கு தேர் எக்ஸிஸ்ட் u அண்ட் u1. சரியா, such that இந்த a நாம எப்படி எழுதலாம்னா a is equal to u into n plus u1 அப்படின்ட்டு எழுதலாம். அதே போல இந்த b and n-க்கு டிவிஷன் அல்காரிதம் நம்ம அப்ளை பண்ணும்போது there exist some b and b1 such that இந்த b நாம எப்படி எழுதலாம், b is equal to vn plus b1 அப்படின்னு எழுதலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த u இருக்குல்ல, இந்த u-ஓட மாடுலஸ் வேல்யூ, u1-ஓட மாடுலஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னா less than or equal to n/2. அதே போல v1-ஓட மாடுலஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னா less than or equal to n/2. சரியா, ஓகே. இப்போ நம்ம டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணும்போது by division algorithm we find integers u1 such that a is equal to un plus u1 where modulus u1 is less than or equal to n/2. சரியா, அதே போல again by division algorithm we find integers. எதுக்கு, இந்த b and e-க்கு. சரியா, we find integers v and v1 such that இந்த b நாம எப்படி எழுதலாம், vn plus v1 where modulus v1 is less than or equal to n/2. சரியா, ஓகே. ஸோ இது முடிக்க எதுவும் டவுட் இருக்கா? இல்லை சார். ஓகே, ஸோ நாம என்ன எடுத்திருக்கோம், we have y is equal to a plus b-ன்னு எடுத்திருக்கோம். இப்படிதானே எடுத்திருக்கோம் y-யோட வேல்யூவா. சரி, இதுல இப்ப a அப்படின்றது இந்த இருக்கு, a is equal to என்ன, un plus u1. ஸோ அப்ப இந்த a-க்கு பதிலா un plus u1 plus bi, b என்னது இந்த இருக்கு, vn plus v1 into i. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்றீங்க அப்படின்னா, அந்த u வருது பாத்தீங்களா, uv, அது ஃபுல்லா தனியாகவும் அந்த u1 v1 வருது பாத்தீங்களா, அதை தனியாகவும் எழுதுங்க. அதாவது n டேர்ம் தனியா, n இல்லாத டேர்ம் தனியா. சரியா, அப்ப இங்க n வர்ற டேர்ம் பார்த்தோம்னா un இருக்கு, இங்க கீழே எழுதிக்கிறோம் un, அப்புறம் இங்க vn இருக்கு. ஸோ இது ரெண்டுல இருந்து என்ன காமனா எடுத்தோம்னா u plus vi into n வரும். பிளஸ் அடுத்து n இல்லாத டேர்ம்னா இந்த u1 v1, இதுக்கு என்ன வரும், அப்ப u1 plus v1 into i அப்படின்னு வரும். சரியா, ஓகே.
ஸோ இந்த u பிளஸ் விஐ இருக்குல்ல, இதை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ u பிளஸ் விஐக்கு பதிலாக டி இன்டூ இது என்ன பிளஸ் இந்த u1 பிளஸ் v1i இருக்குல்ல, இதை வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. வேர் அதை எழுதிருங்க. t is equal to u plus vi and r is equal to u1 plus v1i. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? y. ஸோ அப்போ y is equal to நம்ம என்ன எழுதியிருக்கோம்? tn plus r அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, சரி. இங்க d of r ஓட வேல்யூவை என்னன்னு பாருங்க. Since d of r equal to என்னது? r equal to u1 plus v1i. அப்ப d of r னு நாம எழுதும்போது நம்மளுக்கு என்ன வரும்? d of u1 plus v1i. d வேல்யூ டெஃபினிஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? u1 ஸ்கொயர் plus v1 ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா? பட் இங்க பாருங்க, இந்த u1 ஸ்கொயர் v1 ஸ்கொயர்னு இருக்குல்ல, இந்த u1ல என்ன கண்டிஷன் இருக்கு? மாடுலஸ் u1 இஸ் லெஸ் than or equal to n by 2னு இருக்கு. மாடுலஸ் v1 லெஸ் than or equal to n by 2. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா u1 ஸ்கொயர் ஸ்கொயர் போடுறப்ப நம்ம மாடுலஸ் போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? u1 ஸ்கொயர் லெஸ் than or equal to ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா n ஸ்கொயர் பை 4 வரும். இங்க இந்த இன்இக்வாலிட்டி நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது v1 ஸ்கொயர் லெஸ் than or equal to n ஸ்கொயர் பை 4 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்க இருக்கிற இந்த u1 ஸ்கொயர் v1 ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். சரியா? இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்? லெஸ் than or equal to n ஸ்கொயர் பை 4 பிளஸ் n ஸ்கொயர் பை 4 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2n ஸ்கொயர் பை 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது n ஸ்கொயர் பை 2 அப்படின்னு இருக்கும். சரியா? கிளியர்லி இந்த n ஸ்கொயர் பை 2 அப்படின்றது லெஸ் தேன் n ஸ்கொயர் வரும். சரியா? ஏன்னா n ஸ்கொயர்ல பாதி தான் வந்து என்னது? n ஸ்கொயர் பை 2. அப்ப n ஸ்கொயர் பை 2 எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் n ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா? பட் இந்த n ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னு பாருங்க. n ஸ்கொயர்னா என்ன? இங்க பிகினிங்ல எடுத்திருக்கீங்க பாருங்க, x ஈக்குவல் டு என்னது? n. அப்ப d of x அப்படின்னா d of n ன்னு வரும். d ஓட டெஃபினிஷன் படி இது வந்து என்னது? n ஸ்கொயர். சரியா? புரிஞ்சுதாப்பா? சார் புரியுது சார். n ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? d of x போட்டுக்கலாம். அப்ப இந்த n ஸ்கொயருக்கு பதிலா d of x. சரியா? அப்ப therefore நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா d of r லாஸ்டா என்ன இருக்கு? லெஸ் தேன் இருக்கு. லெஸ் தேன் இங்க என்ன இருக்கு? d of x. சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, நாம இந்த பேஜ்ல என்ன பண்ணிருக்கோம்னா நம்மகிட்ட முன்னாடி எடுத்துப்போம். நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்? j of i ல இருந்து y ன்னு ஒரு ஆர்பிட்டரி எலமெண்ட் எடுத்திருக்கோம். அப்புறம் x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த y அண்ட் எக்ஸுக்கு நாம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா தேர் எக்ஸிஸ்ட் t அண்ட் r belongs to j of i such that y எப்படி எழுதியிருக்கோம்? y is equal to tn plus r. சரியா? இதுல d வேல்யூ ஆஃப் r வந்து என்னன்னு சொல்லியாச்சு? d of என்னன்னு சொல்லியாச்சு. சரியா? நம்ம எக்ஸ்னு கூட போடணும்னு அவசியம் இல்லை. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கனால இங்க நம்ம என்னே நம்ம வச்சுக்கலாம். சரியா? நம்ம பர்டிகுலரா அந்த எண்ணை போட்டிருக்கோம். ஓகே, d of r is less than d of n அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நம்ம அந்த கிளைம் பண்ண வேண்டிய இந்த இதுல நம்ம இந்த ஸ்பெஷல் கேஸை முடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்பெஷல் கேஸ்ல யாருக்கும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல சார், டவுட் இல்ல சார். சரி, நான் இப்போ அந்த ஸ்பெஷல் கேஸ்ல நாம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் இப்போ திரும்ப அந்த ஒரு லைன் எழுதுறேன். சரியா? ஸோ in this special case we proved
நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா for y belongs to j of I and x is a பாசிட்டிவ் இன்டிஜர். x வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், y வந்து j of I ல எடுத்திருக்கோம். there exists இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கும் t, r belongs to j of I such that இந்த y நம்ம எப்படி எழுதலாம்? tn plus r னு எழுதிக்கலாம். where r is equal to 0 இருக்கும். இல்லைனா d of r less than d of n. சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லை அப்படின்னா ஜென்ரல் கேஸ் பார்க்கலாம். டவுட் இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரல் கேஸ். ஸோ ஸ்பெஷல் கேஸில் என்ன பண்ணோம்னா ஜே ஆஃப் ஐல இருந்து ஒரு எலமெண்ட்டும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தோம். ஜென்ரல் கேஸில் என்னன்னா நம்ம எடுக்கிற ரெண்டு எலமெண்ட்டுமே ஜே ஆஃப் ஐல இருந்து எடுத்துக்கிறோம். சரியா? லெட்டு x not equal to 0 and y b இது ரெண்டுமே என்னது? arbitrary elements in j of I. சரியா? ஓகே. அப்ப x வந்து என்னது? ஒரு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப இந்த கேஸ்ல x and x கான்ஜுகேட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? இஸ் a பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட் பண்ணோம்னா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த பாசிட்டிவ் இன்டிஜரை நாம n அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? தட் இஸ் x into x bar is equal to n. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ y வந்து என்னது? y is a element in j of I. அதே போல x bar is also a element in j of I. அப்ப y into x bar இதுவும் எதுல தான் இருக்கும்? நம்மளுக்கு j of I ல தான் இருக்கும். சரியா? since y and x bar both belongs to j of I, then y into x bar also belongs to j of I. ஓகே. அப்ப இங்க நம்மட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. j of I ல இருந்து y into x barனு ஒரு எலிமெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு. n equal to x into x barனு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு. நம்ம ஸ்பெஷல் கேஸ்ல என்ன பண்ணோம்னு பாருங்க. j of I ல இருந்து ஒரு எலிமெண்ட்டும் அதுக்கப்புறம் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரும் நாம எடுத்துக்கும் போது இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சது. சரியா? இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த x into y bar அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் n equal to x into x bar அப்படின்ற இந்த பாசிட்டிவ் இன்டிஜரையும் இந்த ஸ்பெஷல் கேஸ்ல கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம். சரியா? applying the elements yx bar and xx bar is equal to n in the special case. இந்த ரெண்டு வேல்யூஸையும் கொண்டு போய் ஸ்பெஷல் கேஸ்ல அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த ஸ்பெஷல் கேஸ்ல அப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? there exists t, r belongs to j of I such that இந்த ரிசல்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரியா? then there exists t, r belongs to j of I such that என்ன ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு? y is equal to tn plus r னு கிடைக்கும். இங்க நம்ம y அப்படின்னு எடுத்திருக்கிறது எதை எடுத்திருக்கோம்? y into x bar தான் எடுத்திருக்கோம். அப்ப நமக்கு என்ன வரும்? y into x bar is equal to
t into n plus r. சரியா? with இந்த r வந்து as usual 0வா இருக்கும். இல்லைனா d of r less than d of n அப்படின்ட்டு கிடைக்கும். சரியா? ஓகே. சோ இது முடிக்க ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. இப்ப n அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? x into x bar அப்படின்ட்டு தெரியும். ஸோ இங்கே r இருக்கு. r அப்படின்றது இந்த ரிலேஷன்ல இருந்து நம்ம கொண்டு வரணும். சரியா? இந்த ரிலேஷன் என்ன இருக்கு நம்மகிட்ட? y x bar equal to tn plus r. இதுல இருந்து r வேணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? y x bar minus tn அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த y x bar அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் t இன்டூ இந்த எண்ணுக்கு பதிலா x into x bar எழுதுங்க. x into x bar. ஸோ இப்போ இந்த ஆரோட வேல்யூ என்னோட வேல்யூ தான் இந்த இன்இக்வாலிட்டியில சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? அதை நான் ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். we have என்ன இருக்கு? we have d of r less than d of n, which implies d of r. r-க்கு பதிலா என்னது? இந்த இருக்கு y x bar minus t x x bar. y x bar minus t x x bar less than d of n. n என்னது? n is equal to x into x bar. சரியா? x into x bar. நம்ம இந்த ப்ரூஃபோட இன்னொரு ஸ்டெப் நான் எழுதுறேன். இன்னொரு ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்றேன் நான். இப்போ d of y bar minus tx y x bar minus tx x bar இருக்கு. இதுல இருந்து x bar காமன் எடுத்தோம்னா y minus tx into x bar less than இங்கிட்டு d of x into x bar அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரூஃபோட பிகினிங்ல பாருங்களேன். இந்த ப்ரூஃபோட பிகினிங்ல நாம் என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டி ஆஃப் எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த இதை நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருந்திருக்கோம். ஸோ இதை இங்கே அப்ளை பண்ணுங்க. நமக்கு என்ன இருக்கு? ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் டி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் ஒய். ஸோ இந்த ரிசல்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுலையுமே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா டி ஆஃப் y minus tx into d of x bar less than right hand side apply பண்ணும்போது d of x into d of x bar அப்படின்ட்டு கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ x bar அப்படின்ட்டு என்னன்னு பாருங்க. இந்த பர்டிகுலர் இந்த ஜெனரல் கேஸ்ல நம்ம x ஈக்குவல் x வந்து என்னன்னு சூஸ் பண்ணியிருக்கோம்? நான் ஜீரோன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். x இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அதோட காஞ்சிகேட் எக்ஸ் பாரும் எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். ஸோ பிகினிங்லேயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு டி வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 வரும். அதாவது கண்டிப்பாக ஜீரோ இருக்காது. சரியா? அப்போ டி ஆஃப் எக்ஸ் பாரும் நம்மளுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் பார் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றனால டி ஆஃப் எக்ஸ் பார் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ அது நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டு சைடும் இருக்கிறனால அதை கேன்சல் பண்ணிடலாம். ஜீரோவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ண முடியாது. நான் ஜீரோவா இருக்கிறனால இந்த டி ஆஃப் எக்ஸ் பாரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு மீது என்ன இருக்கும்னா டி ஆஃப் ஒய் மைனஸ் டிஎக்ஸ் லெஸ் தேன் டி ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சரி. ஸோ இது முடிக்க நம்ம பண்ணது புரியுதா? என்னப்பா? கேன்சல் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாதா சார்? எப்படி சேஞ்ச் ஆகும்? நம்ம நெகட்டிவ் ரெண்டு சைடும் மைனஸா சைன் மைனஸா மல்டிப்ளை பண்ணாதான் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். என்னப்பா? ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாதா சார்? ஆகாதுல்ல. எப்படி ஆகும்? ஓகே சார், சேஞ்ச் ஆகாது. சரியா? இது வந்து நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றனால நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா வி ரைட்
we write y is equal to tx plus r நாட் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எழுதி வச்சுக்கிறோம். ஸோ இதுல r நாட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா y மைனஸ் tx. சரியா? இப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம y வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன்ல இந்த ஆர் நாட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா டிஎக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய்னு கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஒய்யை எழுதி வச்சிருக்கோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பிளஸ் ஆர் நாட். இதில் ஆர் நாட் அப்படின்றது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒய் மைனஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா thus t and r naught are in j of i. இது ரெண்டுமே j of i ல தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து t வந்து j of i ல தான் இருக்கும்னு நம்ம இங்கே சொல்லியாச்சு. t belongs to j of i ன்றது ப்ரீவியஸ் பேஜ்லயே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ r நாட்டும் j of i ல இருக்குன்றதை நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ r நாட் என்னன்னு பார்த்தோம்னா y மைனஸ் txன்னு இருக்கு. சரியா? இதுல y x t இது எல்லாமே j of i ல இருக்கிறனால y மைனஸ் tx அப்படின்றது j of i ல தான் இருக்கும். சரி, அந்த y மைனஸ் tx வந்து எங்க இருக்கும்? j of i ல இருக்கும். பட் j of i. ஓகே, சரி. அப்ப நம்ம இந்த லைன்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா y is equal to tx plus r naught where t and r naught belongs to j of i. சரியா? அண்டு இதோட எய்தர் ஆர் நாட் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். சப்போஸ் அது ஜீரோவா இல்லைன்னா நம்மளுக்கு டி ஆஃப் ஆர் நாட். டி ஆஃப் ஆர் நாட் என்னன்னு பாருங்க. டி ஆஃப் ஆர் நாட் என்னது? ஒய் மைனஸ் டிஎக்ஸ். ஒய் மைனஸ் டிஎக்ஸ், அதாவது டி ஆஃப் ஒய் மைனஸ் டிஎக்ஸ்னு இருக்கு. பட் டி ஆஃப் ஒய் மைனஸ் டிஎக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா லெஸ் தேன் டி ஆஃப் எக்ஸ். ஸோ அதையும் இங்கே சேர்த்துக்கோங்க. லெஸ் தேன் டி ஆஃப் எக்ஸ். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, கன்க்ளூஷன் பாருங்க. இந்த ஜென்ரல் கேஸ்ல நாம என்ன எடுத்துக்கிட்டோம்? இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே எதில் எடுத்துக்கிட்டோம்? ஜே ஆஃப் ஐல எடுத்துக்கிட்டோம். வித் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா y is equal to tx plus r naught where t and r naught belongs to j of i such that either r naught equal to 0 or d of r naught less than d of x ன்னு சொல்லியாச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு யூக்ளிடியன் ரிங்குக்கு தேவையான இந்த செகண்ட் கண்டிஷன். இது வந்து என்னது? யூக்ளிடியன் ரிங்குக்கு தேவையான செகண்ட் கண்டிஷன். ஸோ அப்போ ஜென்ரல் கேஸ்லையுமே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? யூக்ளிடியன் ரிங்குக்கு தேவையான கண்டிஷனா ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ தேர்ஃபோர் நம்ம யூக்ளிடியன் ரிங்குக்கு தேவையான ரெண்டு கண்டிஷனையும் நம்ம சொல்லிட்டனால நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஜே ஆஃப் ஐ அப்படின்றது என்னது? ஈஸியா யூக்ளிடியன் ரிங். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்